ஹாய் ஹலோடா புஜிக்கீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நியூவான டேக்கு கொன்ஷர் வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து 3 பேரோட ரெக்வஸ்ட். ஸோ இந்த ரெக்வஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட உமா அப்படின்ற ஐடியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து நித்தி முனுசாமி அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து கனிமொழி சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க 3 பேர் வந்து சேம் இதே தான் மை ஸ்டெப் பிரதர் கான்செப்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க 3 பேர் கேட்ட ரெக்வஸ்ட் வந்து இன்றைக்கி பார்க்கலாம். அண்ட் தம்பேல்லே வார்னிங் கொடுத்துட்டேன், எச்சரோட வந்துடுங்க புஜிக்கீஸ். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன் ஒரு அழகான பெரிய மேன்ஷன் தான் வந்து காட்டுறாங்க. அந்த மேன்ஷனோட ஓனர்ஸ் 2 பேர் வந்து அந்த சோஃபாவில் உட்காந்து அவ்வளோ அழகாக வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு பன்னி மாதிரி ஒரு பையன் அப்படியே குதிச்சுட்டு அவ்வளோ வேகமாக ஓடி வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவன் வந்து போய் அங்கே இருக்க 2 பேரும் வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அது வந்து அந்த பையனோட பேரண்ட்ஸ். ஸோ இப்போ அந்த சைடு அந்த பையனோட அம்மா தான், டேய் ஜங்குக், எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்டா குக்கி, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு வராத, வேகமாக ஓடி வராதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அம்மா போங்கம்மா, நானே காலேஜ் முடிஞ்சிச்சுன்னு அவ்வளோ ஹாப்பியாக வரேன். காலேஜோட ஒரு நாள் தாண்டா முடிஞ்சிருக்கு, நீ ஏதோ காலேஜே முடிஞ்ச மாதிரி பேசுகிற. இன்னும் 1 வருஷம் தானே, அதுக்கப்புறம் நான் காலேஜும் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் ஜாலியாக நான் உங்கள் 2 பேர் கூட இருப்பேன். உன்னை நாங்கள் எங்கள் கூட வச்சுக்கிட்டு நாங்கள் லைஃப் லாங் இருக்கணுமா? அம்மா என்ன, நீ காலேஜ் முடிச்ச உடனே உனக்கு மேரேஜ் அதை ஞாபகம் வச்சுக்கோ. சரி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம், இந்த குரங்கு எங்கே? டேய் சொல்லுங்கம்மா. என்ன வந்த உடனே அண்ணனை தேடுற அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அப்பா வந்து சொல்ல, இந்த சைட் ஜங்குக்கு அவங்க அப்பாவை பார்த்து ஒரு முறைச்சிட்டு, அப்பா நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அவனை என் அண்ணன்னு சொல்லாதீங்கன்னு. ஆமாம், உன்னை விட அவன் 1 வயசு பெரிய வந்தானா, அப்போ அண்ணன் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கோட அம்மா இந்த சைட் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், உங்களை நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் என் பேச்சே கேட்காதீங்க, எப்போ பார்த்தாலும் அவனை அண்ணன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சு அவனை தலைமையில வச்சு ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து வேகமாக கோவமாக அவனோட ரூமுக்கு வந்து போயிடுறான். இந்த சைட் பேரண்ட்ஸ் அதை பார்த்து சிரிச்சிட்டு, அவனை அண்ணனும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான், ஆனால் அவன்கிட்ட அண்ணன் மாதிரியும் நடந்துக்க மாட்டான், அப்போ நான் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா வந்து சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவன் ரூமில் வந்து கோவமாக பெட்டில் உட்காந்துட்டு, இவங்கக்கிட்ட எத்தனை வாட்டி சொன்னாலும் அண்ணன்றாங்க, 1 வயசு பெரியவனா அண்ணனா, அவன் அவ்வளோ பெரிய ஆளா உங்களை? ஆமாம், என்ன அவனை இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஜங்குக்கு வந்து யோசிச்சுட்ருக்க. இந்த சைடு வந்து மெயின் டோர் வந்து ஓப்பன் ஆகுது திருப்பி. ஸோ பேரண்ட்ஸ் வந்து யாருன்னு பார்க்க இந்த சைடு ஒரு பர்சன் வந்து உள்ளே வர. இப்போ அங்கே ஜங்குக்கோட அம்மா தான், வாப்பா பியர், உன்னை தான் இவ்வளோ நேரம் அவன் தேடிட்டு இருந்தான். யாருமா? அதான் உன்னோடைய குட்டி தம்பி. அம்மா குட்டி தம்பியா? அவனை ஏம்மா என் தம்பின்னு சொல்கிறீங்க? டே உன்னை விட அவன் 1 வயசு சின்னவன்டா. அப்பா அவன் 1 வயசு சின்னவனா தம்பியா? 1 வயசு தானே, 1 வயசுனாலும் அண்ணன் தம்பின்னு கூப்பிடணும்ப்பா. ஐயோ இவங்க வேறு வந்ததும் கடுப்பேற்றிட்டு, எதுக்கு அவன் என்ன தேடினானா தெரியல, வந்த உடனே அந்த குரங்கு எங்கன்னு கேட்டான். என்னது குரங்கு எங்கன்னு கேட்டானா? எனக்கு இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போக இந்த சைடு ஜங்குக்கோட அப்பா தான், டே போய் என் பையனெல்லாம் அடிக்காதடா, நானும் உங்கள் பையன்தான்ப்பா, என் மேலேயும் பாவம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மேலே போகிறான். ஸோ இங்கே வந்து பேரண்ட்ஸ் சிரிச்சிட்டு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. இந்த சைடு வந்து அது டே தான். ஸோ டே வந்து வேகமாக ஜங்குக்கோட ரூம் வந்து அந்த டோரை வந்து அப்படியே உடச்சிட்டு ஓப்பன் பண்ணிட்டு வரான். இப்போ இந்த சைடு ஜங்குக்கு தான் ஃப்ளின்ச் ஆகிட்டு, லூஸு பைத்தியம், இப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வருவேன், என்ன வந்ததும் என்னை தேடினியாமே? யார் சொன்னா? நான் உன்னெல்லாம் தேடலையே, அம்மா சொன்னாங்க. அதுவா? வந்ததும் இந்த மாதிரி குரங்கு அங்கே இங்கே குதிச்சிட்ருக்குமே, இன்றைக்கி வீடு அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிவிட்டு பால்கனி பக்கமாக வந்து போகிறான். இப்போட்டே அதை பார்த்து ஒரு ஸ்மைக் பண்ணிட்டு அவன் போய் ஜங்குக்கை வந்து அப்படியே பேக் அக் பண்ணிக்கிறான். அங்கே வெளியில் வந்து ஈவினிங் டைம், ஸோ அதனால் அந்த காற்று உள்ள ஜில்லுன்னு அடிக்க 2 பேரும் வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக நிற்கிறாங்க. இப்போ ஜங்குக் தான், என்ன பண்ணுற, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தள்ளுறான். அவன் கை மேலே இருக்குது, ஆனால் அவன் வந்து தள்ளி விட மாட்டான் டேவை, ஜஸ்ட்டு தள்ளுன்னு வாயில் தான் சொல்கிறான். இப்போ டே தான், நீ என்னை மிஸ் பண்ண தானே? ஐயா ரொம்ப தான், யார் மிஸ் பண்ணா? உன்னெல்லாம் யாரும் மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இந்த சைட் டே தான், சொல்லு நல்லா போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட நெக்கில் அப்படியே வந்து அவன் ஃபேஸை வச்சு ரப் பண்ணிட்டேன். இந்த சைட் ஜங்குக்கு வந்து ஒரு லைட்டான மோன் வருது. அவன் வந்து அவன் லிப்ஸை பைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டு, கொஞ்சம் தள்ளுறீங்களா, மூச்சு விட முடியல
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நெக்கலாக சொல்ல டே வந்து தள்ளி வந்துட்டு, அப்புறம் காலேஜ் எப்படி போச்சு? நல்லா போச்சு, நீ இல்லாமல் ரொம்ப நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட் டே தான், ரொம்ப ஓவராக பண்ணாத சரியா, இன்றைக்கி எனக்கு காலேஜில் நிறைய ஒர்க் இருந்தது, இல்லைனா நான் கண்டிப்பாக உன் பிளாக்குக்கு வந்து அப்படின்னு சங்கு கேட்க டே வந்து அவனை பார்த்து ஒரு ஸ்மைக் பண்ணிட்டான். பைஸ்ட்டு பிடிச்சி வந்து கிட்ட இழுக்க இப்போ ஜங்குக்கு தான், ஏய் என்ன பண்ணுற? அது என்னென்னா, எனக்கு மட்டும் டைம் கிடச்சிருந்தா அட்லீஸ்ட் ஒரு கிளாஸையாவது நான் பங்க் பண்ணிட்டு உன்னை பார்க்கறதுக்கு வந்திருப்பேன்னு சொன்னேன். ஐயோ ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே தான், ஏன்டா இவ்வளோ க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட சீக்ஸை பிடிச்சி வந்து நசுக்கிறான் அவனோட இன்னொரு கையால். இப்போ ஜங்குக்கு தான், விட்றா எப்படியோ பிடிச்சி அழுத்துவ, நீ அவ்வளோ கொழுன்னு இருக்க என்னோட கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட் ஜங்குக்கு தான், உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன், கொஞ்சமாவது பெரியவன் மாதிரி நடந்துக்கோ. அப்படியா? அப்போது அண்ணன் எங்கன்னா நீ வந்து கேட்ட? என்னை எதுக்கு அவனை அண்ணன் கூப்பிட சொல்கிறீங்க, நான் என் அம்மா அப்பாவை நல்லா கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே அதை பார்த்து ஒரு லைட்டாக ஸ்மைல் கொடுத்துட்டு, சரி அதுக்கப்புறம் சாப்பிட்டியா? சாப்பிடல, ஊட்டி விட போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க இந்த சைட்டே வந்து அவனை பார்த்து ஒரு பெரிய ஸ்மைல் கொடுத்துட்டு, வா அப்போ 2 பேரும் ஒன்றா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இருக்கிறான். இந்த சைட் ஜங்குக்கு தான், ஏய் லூசு நீ போய் சாப்பிடு, நான் போய் ஷவர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போக இந்த சைட்டே வந்து அவனோட கையை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு, நானும் ஷவர் எடுக்கணும், சரி போய் எடு, அது நான் தனியாக போய் ஒரு பாத்ரூமில் எடுத்தால் அங்கே தண்ணி வேஸ்ட் ஆகும்ல, அதனால் நானும் உன்னை ஜாயின் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க இந்த சைட் ஜங்குக்கோட சீக்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெட் ஆகுது. வந்து டக்குன்னு ஒரு வைட் ஐஸோட டேவோட ஷோல்டரில் அடிச்சுட்டு, செருப்பால் அடிப்பேன் உன்னை, ஒழுங்காக எங்கேருந்து வெளியில் போய்ட்டு அடி வாங்குவேன், நான் பொறுக்கி வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தள்ளிகிட்டே போகிறான் டே வந்து அப்படியே தள்ளிகிட்டே போயிட்டு அவன் வந்து டோர் கிட்ட இருந்து வெளில போயிடுறான். அந்த சைட் ஜங்குக்கு தான், இன்னொரு வாட்டி என் ரூம் பக்கம் வந்தேன், சரி தள்ளாதடா டே நில்லு, என்ன நான் அம்மா அப்பா காசை செலவு பண்ணக்கூடாதுன்னு தான் மூடிட்டு போ முதல்ல நின்று அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கதவை சாத்திடுறான். இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஒரு ஷையான ஸ்மைல் கொடுத்துட்டு அவனும் வந்து அவனோட ரூமுக்கு வந்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்காக போயிடுறான். இந்த சைட் ஜங்குக்கு வந்து அந்த டோர் மேலேயே சாஞ்சு செம்மையாக மூச்சு வாங்குது அவனுக்கு. அவன் செஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டே, ஏன் தான் இவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு தெரில, ஸ்டெப் பிரதர் தான், ஆனால் அவன் என்னை பிரதர் மாதிரி பார்க்குறானா இல்லையானே தெரியலையே, பிரதர் மாதிரி பார்த்தா அவன் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண மாட்டான், ஆனால் அவன் சும்மாவே ஃப்ளர்ட்டி, அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிறானோ, இல்லை என்கிட்ட இருக்க அதே ஃபீலிங்ஸ் தான் அவன்கிட்டயும் இருக்கா. எனக்கு இதை இனிஷியேட்டிவாக எடுத்து பண்ணுறதுக்கும் ஒன்றுமே தெரியல. அவனே ஃபஸ்ட்டு வந்து சொல்லட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அவன் என்னை பிரதராக தான் பார்க்குறான்னா நான் என்ன பண்ணுறது, அப்போ என் ஃபீலிங்ஸ் ஃபுல்லாக பொய்யாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன்கிட்டே பேசிவிட்டு அவன் வந்து ஷவர் எடுக்கிறதுக்காக போயிடுறான். ஸோ இந்த சைடு வந்துட்டே தான் அவனோட ரூமுக்கு போய்ட்டு ஷவர் எடுத்துக்கிட்டே, இவன் இருக்கானே செம்ம க்யூட்டு, எப்போ என் ஃபீலிங்ஸ் அவன்கிட்ட சொல்ல போகிறேன்னு தெரியல, எப்படியாவது சீக்கிரமாக என் ஃபீலிங்ஸை அவன்கிட்ட சொல்லிடணும். ஆனால் அவன் என்னை தள்ளி தான் விட்டுட்ருக்கானே, ஒருவேளை அவன் என்னை உண்மையிலே பிரதராக தான் பார்க்குறானோ. இந்த மாதிரி ஒரு அழகான தேவதையை பெற்று வச்சுட்டு என்னை தத்து எடுத்துட்டாங்க, இல்லைனா இந்த தேவதையை நானாவது கல்யாணம் பண்ணியிருப்பேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டே வந்து அவன்கிட்டே பேசிட்டு அவன் வந்து ஷவர் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ இதே மாதிரி வந்து டைம் ஸ்கிப் ஆக 2 பேரும் வந்து கீழே வராங்க. ஸோ கீழே வரும்போதே வந்து ஜங்குக்கை டீஸ் பண்ணிட்டே வரான் படிக்கட்டில். இந்த சைடு வந்து ஜங்குக்கோட அம்மா தான் அதை பார்த்துட்டு, கொஞ்ச நேரம் கூட உங்கள் 2 பேரால் சும்மா இருக்க முடியாதடா, வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2 பேரும் வந்து கப்பு சிப்புன்னு அமைதியாகிடுறாங்க. ஸோ அமைதியாகிட்டு டேக்கு ஆப்போசிட்டில் வந்து ஜங்குக்கு உட்காரான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டே வந்து உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கோட அம்மா வந்து சர்வ் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு சில ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியில் போயிடுறாங்க. ஜங்குக்கோட அப்பா வந்து ஆல்ரெடி அவரோட ஒர்க்கை பார்க்கறதுக்காக அவர் வந்து வெளியில் வேறு ஒரு இடத்துக்காக போயிருப்பார். இப்போ இந்த சைடு வந்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு சும்மா இல்லை, அவனுக்கு வந்து இப்போ வெறுப்பேற்றணும் ஜங்குக்கை. அதனால் வந்து அவன் காலை வச்சு ஜங்குக்கை வந்து சீன்றான் அந்த டேபிளுக்கு கீழே. ஜங்குக்கோட ஐஸ்லாம் வந்து வைடாகுது. அவன் வந்து அவனோட சாப்பாடை வந்து அப்படியே சோக் பண்ணிட்டு, ஏன்டா இப்படி பண்ணுற லூஸு, காலெடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே தான், இந்தா தண்ணி குடி
அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தண்ணியை எடுத்து கொடுக்குறான். இந்த சைடு ஜங்குக்கு அவனை பார்த்து முறைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து குடிக்க, டே வந்து அப்போ கூட சும்மா இல்லை, அவன் வந்து அப்படியே அவனோட காலை அப்படியே ஜங்குக்கோட டைஸ் கிட்ட வரைக்கும் கொண்டு வரான் ரப் பண்ணிக்கிட்டே. இப்போ ஜங்குக்கு தான் அந்த தண்ணியை வந்து அப்படியே சோக் பண்ணிட்டு, பார்த்து ஜங்குக் நான் அவ்வளோதான் ஒழுங்காக காலிட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டே வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைக் பண்ணிட்டு, கொஞ்சம் கால் அப்படி தான் மேலே கீழே வரும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த சைடு ஜங்குக்கு அவனை பார்த்து முறைச்சிட்டு, உனக்கு மரியாதை கெட்டுரும் சொல்லிட்டேன், நான் அம்மாவை கூப்பிடுவேன் அப்புறம். சரி கத்தாத பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து காலை எடுத்துடுறான். இந்த சைடு ஜங்குக்கு தான் அவனை பார்த்து முறைச்சிட்டு, உனக்கு அவள் தான் மரியாதை, நீ என்ன பண்ணின்னு சொல்கிற, நீ தாண்டா எரும மாடு கொரில்லா எல்லாமே நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா தான் அங்கே வெளியிலேருந்து, அங்கே என்ன சத்தம், ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தரை பார்த்து முறைச்சிக்கிட்டே வந்து அப்படியே ஜங்குக்கை பார்த்து ஒரு ஸ்மைக் பண்ணேன். இப்போ ஜங்குக்கு தான், நான் என் காலை எடுத்து அப்புறம் கண்ட இடத்துல வச்சுருவேன், அதுக்கப்புறம் உன்னால் ஏஞ்சி நடக்கவே முடியாது புரியுதா, மூடிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த சைட்டே தான், அந்தளவுக்கு உனக்கு தைரியம் இருந்தால் காலை வச்சு தான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து விஸ்பர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட் ஜங்குக்கோட அம்மா வந்து கிச்சனில் என்ட்ரி ஆக 2 பேரும் வந்து அவங்களோட டாக்கிங் அப்படியே கட் பண்ணிட்டு அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆக இப்போ எல்லோரும் வந்து ஃபேமிலியாக வெளியில் வந்து லிவிங் குரூப்பில் வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ சேட் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு அவன் காலேஜை பற்றி சொல்ல, அவன் காலேஜை பற்றி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், டேக்கு என்னதும்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து கேட்க, இந்த ஜங்குக்கோட அம்மா தான் ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, உங்கள் 2 பேரை சேர்த்து கூப்பிட்றதுக்கே எப்படி கூப்பிட்றதுன்னு தெரில, அதனால தான் இப்படி சேர்த்து பேர் வச்சிட்டேன், நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டேக்குக்கு 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்டு, இப்போது ஜங்குக்கு தான், நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த குரங்கு கூட இந்த அழகான ஏஞ்சல் பேரை சேர்க்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வந்து அவனை பார்த்து செம்மையாக முறைக்கிறான். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக்கோட கையிலே அடிச்சுட்டு, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியாடா, பிள்ளையை எப்போ பார்த்தாலும் கோவப்படுத்திக்கிட்டே இருக்க, இங்கே வா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இழுத்து ஹக் பண்ண வந்து ஜங்குக்கை பார்த்து பவு காட்டுறாங்க. இப்போ ஜங்குக்கு தான், அப்பா என்னை தூக்கி உங்கள் மடி மேலே உட்கார வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து க்யூட்டாக ஜங்குக்கோட அப்பா வந்து அவனை பார்த்து சிரிச்சிட்டு, மடியில் உட்கார வச்ச வயசெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, நீ வேணால் வந்து அப்பாவை கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜங்குக்கை எழுத்து ஹக் பண்ணிக்க. ஜங்குக்கை வந்து சிரிச்சுக்கிட்டு பேக் ஹக் பண்ணிட்டு அவன் கிட்ட பவு காட்டுறான். இப்போ தான் ஒரு பப்பி வயசோட, அப்பா நான் நீயும் வாடா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்டு, இந்த சைட் ஜங்குக்கு தான், போ அம்மா கிட்டே தானே இந்த கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி வதைக்கிறா. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், கொஞ்ச நேரம் சும்மா இருங்கடா, ஒரு விஷயம் சொல்ல வந்தால் அதுக்குள்ளே, சரிம்மா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பப்பி வயசோட பூனை மாதிரி சொல்ல. ஜங்குக்கோட அம்மா அவங்கள பார்த்து 2 பேரை பார்த்து சிரிச்சுட்டு 2 பேரோட சீக்ஸ் அப்படியே பிஞ்ச் பண்ணி வந்து கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன்ல இந்த மாதிரி என்னோடய சிஸ்டர் மேரேஜ் போனோம் அப்படின்ட்டு. ஆமாம்மா சொல்லியிருந்தீங்களே, எப்போ? அது இன்னும் 1 வீக்கில் உனக்கும் ஞாபகம் இருக்குல்ல குக்கி? ஆமாம்மா சொன்னீங்களே, எனக்கு ஞாபகம் இருக்குமா, நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த சைட்டே தான், ஏம்மா ரொம்ப நாள் இருக்க போகிறோமா? இல்லைப்பா, நான் 3 days இருந்துட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கேன், நானும் அப்பாவும் 3 days இருக்க போகிறோம், உங்களுக்கு அங்கே இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே வந்துடுங்க, நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த சைட்டேக்கு வந்து ஸ்மைக் வருது. அவன் வந்து மனசுக்குள்ளே வேறு ஒன்று ஓடுது. இப்போ தான், ஆமாம்மா நான் அங்கே இருக்க மாட்டேன், நான் அன்றைக்கே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் ஜங்குக்கு தான் ஒரு பிஷியான ஐஸோட பார்த்துட்டு, என்ன பேச்சு சரியில்லையே, அம்மா நம்ம எல்லாம் அங்கே தான் இருக்க போகிறோம், இவன் மட்டும் எதுக்குமா இங்கே வரணும், என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த சைட் ஜங்குக்கோட அம்மா தான், வேணாம் நீ ஒன்றும் 3 days காலேஜ் லீவ் போடலாம் தேவையில்ல, வராமல் பாரு வீட்டுக்கு, அவன் காலேஜ் போகிறதுக்கு, நீயும் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ ஜங்குக்கோட ஐஸ்லாம் வைடாகுது. அம்மா என்ன அது என்னம்மா, நான் இப்போ இவன் கூட இருக்கணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேர் இருக்கும் போதே என்னை போட்டு இவன் உயிரை வாங்கிட்டு இருக்கான், இதில் நீங்கள் 2 பேர் இல்லாமல் நாங்கள் மட்டும் இருக்கணுமா 3 நாள் தனியாக? 3 நாள் தானடா, அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க ஒருத்தருக்கு துணையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஒரு சாஃப்டான ஸ்மைல் கொடுத்துட்டு ஜங்குக்கு வந்து பார்க்குறான். இப்போ ஜங்குக்கு தான், ஐயா மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திரும்பிக்கிறான். இப்போ தான், அம்மா பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜங்குக்கோட அம்மா வந்து ஜங்குக்கு வந்து பார்த்து முறைக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு தான், சரிம்மா கூடயே வந்துடுறேன்
அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, இப்போது ஜங்குக்கோட அம்மா தான், டேய் அவனை அண்ணன்னே கூப்பிட மாட்டியா நீனு? அம்மா அவனை அண்ணன் சொல்லாதீங்கன்னு நான் உங்ககிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன் அவனை அண்ணன் சொல்லக்கூடாது? அம்மா அவன் என்ன உங்கள் வயிற்றுலையா பிறந்தான்? ஜங்கோ இதை மட்டும் சொன்னால் நல்லா கோவப்படுங்க, என்னை கற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து ரூமுக்கு போயிடுறான். அந்த சைட்டே தான் அவனுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அவன் வந்து சைலண்ட்டாக அவங்க அம்மா கிட்ட வந்து தள்ளி வந்து உட்காந்துட்டு, சரிங்கம்மா நான் போய் படுக்கிறேன், நாளைக்கு காலேஜ் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இப்போ ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் ஒரு சேடான ஐஸோட தேவை பார்த்துட்டு, இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், செல்லம் அவன் அப்படி சொன்னான், நீ தப்பாக நினச்சி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் சொன்னதில் என்ன தப்பு? அவன் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை. அவனை விட என்கிட்ட பாசத்தை காட்டாதீங்கம்மா, அது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? நான் போய் படுக்கிறேம்மா. நான் கஷ்டமாலாம் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். என்ன நினச்சி நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட தேவையில்ல, ஓகேவா? நான் போய் படுக்கிறேன். குட் நைட்மா, குட் நைட்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போக, இந்த சைடு ஜங்குக்கோட அம்மாவோட ஐஸ்லாம் வந்து டியர்ஸாக மாறுது. இப்போ ஜங்குக்கோட அப்பா தான், அதை ஜங்கு புரிஞ்சிக்க மாட்றான், நம்ம என்ன பண்ண முடியும், அழாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட்டே வந்து அவனோட ரூமுக்கு போக, ஜங்குக்கு வந்து இந்த சைடு அவனோட ரூமில் செம்ம கோவமாக வந்து உட்காந்துட்டு இருக்கான். பட் அவனுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் ஆகுது, நம்ம என்ன பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது தேவை எவ்வளோ கஷ்டப்படுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்போ தான் புரியுது. அவன் ஒரு பெருமூச்சு விட்டு, நான் பண்ணது தப்பு தான், நான் போய் வேணா கிட்ட சாரி கேட்கட்டா? ஆனால் அதுக்கும் அவன் ஓவராக பண்ணுவானே, ஓவராக சீன் போடுவான். இருந்தாலும் நீ பண்ணது தப்பு ஜங்குக், நான் போய் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அங்கேருந்து எந்திரிச்சு டேவோட ரூமுக்கு வந்து போகிறான். ஸோ டேவோட ரூமுக்கு போயிட்டு அவன் வந்து நாக் பண்ண, டே வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். ஸோ அந்த சைடு ஜங்குக்கை பார்த்தோன்னே டே தான், என்னாச்சு, என்ன பண்ணுறீங்க, போய் தூங்கு போ அப்படின்னு சொல்ல வந்து சொல்ல. இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஒரு சின்ன பவுட் பண்ணிட்டு, நான் உள்ளே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான் க்யூட்டாக. டே வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு டோரை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டு ஜங்குக்கு உள்ளே வர சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து உள்ளே வந்துட்டு அப்படியே பொறுமையாக போய் டேவோட பெட்டில் வந்து உட்கார. இப்போ டே தான், என்னாச்சு, தூங்குறதுக்கு தானே போனேன், எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கேன்? அது நான் சொன்னது உன்னை ஹர்ட் பண்ணியிருந்துச்சுன்னா சாரி. என்னது? அது அம்மா கிட்ட உங்களுக்காக இவன் பிறந்தான் அப்படின்னு கேட்டது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீ சொன்னதில் என்ன தப்பு? நான் அம்மாக்கா பிறந்தேன், நான் யாருக்கோ பிறந்தேன், நான் யாருன்னே எனக்கு தெரியாது, என் அம்மா அப்பா யாருன்னே எனக்கு தெரியாது, இதில் உன் தப்பு என்ன இருக்குது? நீ உண்மையாக தானே சொன்னேன். அப்போ ஜங்குக்கு வந்து டக்குன்னு மனசு கஷ்டமாயிடுது டே இந்த மாதிரி சொல்லும்போது. இப்போ ஜங்குக்கு தான், இருந்தாலும் நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, இது அம்மாவுக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும் தானே. நீ சொல்லி முடிச்சுட்டு இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் ஜங்குக்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டேன். சாரி உன் அம்மா கிட்டே சொல்லிட்டேன், அதனால் நீ ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம். டே இந்த மாதிரி பேசாத, நம்ம அம்மா தான். இல்லை ஜங்குக், நீ என்ன தான் நம்ம அம்மா நம்ம அப்பான்னு சொன்னாலும் அது உன் அம்மா உன் அப்பா, அதுதான் கரெக்ட், புரியுதா? இருந்தாலும் நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது டே, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து க்யூட்டாக ஒரு சேடான வாய்ஸோடு வந்து சொல்கிறான். டே வந்து அதை பார்த்து ஒரு சாஃப்டான ஸ்மெல் கொடுத்துட்டு, உண்மையிலே யூ ஃபீல் சாரி? ஆமாம், ஐ ஃபீல் சாரி. அப்போனா எனக்கு பிடிச்ச மாதிரி சாரி சொல்லு. உனக்கு பிடிச்ச மாதிரியா? உனக்கு எப்படி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்க, இந்த சைட் டே தான். டே வந்து அவனோட ஆர்ம்ஸ் 2த்தையும் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிட்டு இழுத்து பிடிச்சி, ஐ மீன் கட்டி பிடிச்சி சாரி சொல்லு. என்ன நக்கலா? முடியாதுன்னா போ. அது நான் உண்மையிலே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். அப்படின்னா கட்டிப்பிடி. டே நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், இல்லைனா போ, டைம் ஆகுது, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைட் ஜங்குக்கு தான், வேறு ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? இதை நான் சூஸ் த கரெக்ட் ஆன்சரா ஆப்ஷன் சொல்கிறதுக்கு? அது சரி ஓகே, நீ ஒன்றும் கஷ்டப்பட்டெல்லாம் பண்ண தவிர நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசி முடிக்கிறதுக்குள்ள ஜங்குக்கு வந்து ஓடி வந்துட்டு அவன் செம்ம டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறான். அவன் சொன்ன மாதிரியே இப்போ டே தான் அதை பார்த்து ஒரு சாஃப்டான ஸ்மைல் கொடுத்துட்டு அவனை வந்து ஜங்குக்கு அவ்வளோ வார்மாக வந்து பேக்கப் பண்ணிக்கிறான். அந்த சைட் ஜங்குக்கு தான் அவனோட நெக்கில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு, நான் ஏதோ கோவத்தில் தான் கத்திட்டேன், ஆனால் நான் பேசினது தப்புன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, சாரி. நான் நாளைக்கு அம்மாக்கிட்டேயும் சாரி கேட்குறேன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாமல் படு, நான் பேசினது தப்பு தான், ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிவிட்டு அப்படியே பேக் ஆஃப் ஆகிறேன். அந்த சைட்டே தான், என்ன இவ்வளோ நேரம் தானா, இன்னும் கொஞ்சம் நேரம்
கட்டிப்பிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இப்போ ஜங்குக் தான் வா இன்னும் நைட்டு ஃபுல்லாக கட்டி பிடிக்க சொல்லுவ போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கேட்க இந்த சைட்டே தான் நல்ல ஐடியாவாக இருக்கே நல்ல ஐடியாவாக இருக்கே மூட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பிடுறான் கதவை திறந்து. இப்போட்டே தான் ஓய் முயல் குட்டி, ஏய் என்ன முயல் குட்டியாமே? ஆமாம் முயல் மாதிரி தானே இருக்கேன் நீ, அப்போ முயல் குட்டின்னு தான் கூப்பிடுவேன். அப்போ நீ கூட தான் குரங்கு மாதிரி இருக்க, குரங்கு குட்டின்னு கூப்பிட்டா அப்படின்ட்டு அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டே வந்து அவனை பார்த்து முறைச்சிட்டு அவன் வந்து பில்லோ எடுத்து ஜங்குக்கு மூஞ்சிலே அடிக்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் அந்த பில்லோ பிடிச்சிட்டு இந்த மாதிரி அடிக்கிற வேலைலாம் வச்சுக்காத, அதுக்கப்புறம் நான் திருப்பி அடித்தா தாங்க மாட்டேன், அப்புறம் அம்மா எந்திரிச்சு வந்து 2 பேரும் அடிச்சு தான் படுக்க வைப்பாங்க, புரியுதா? ஐயோ ஆமாம் நீ பில்லோவை திருப்பி கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. ஜங்குக்கு வந்து பில்லோ ஊற்றிக்கிட்டே மேலே போட்டு அவன் வந்து கிளம்பிடுறான் சிரிச்சுக்கிட்டே. டேவும் சிரிச்சுட்டே போய் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் வந்து ஹாப்பியாக ஒரு ஸ்மைலோட வந்து படுத்துக்கிறான். ஜங்குக்கும் வந்து ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டே வந்து படுத்துக்கிறான். ஸோ அப்படியே வந்து அவங்க சொன்ன மாதிரி ஜங்குக்கோட அம்மா சொன்ன மாதிரி 1 வீக் வந்து ஸ்கிப்பாக அவங்க வந்து அவங்களோட சிஸ்டர் மேரேஜ்க்காக ஒரு லாங் ட்ரைவில் வந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய செலிப்ரேஷன்ஸ்லாம் வந்து நடக்குது. இப்போ ஒரு அழகான ஏர்லி மார்னிங் டைமில் அந்த மேரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட்டே வந்து அந்த ஃபேமிலி சைடு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று அவன் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஒரு ஓரமாக சிரிச்சுக்கிட்டே விளையாடிட்டு வந்து அந்த சின்ன ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசிகிட்டு இருக்கான். இந்த சைடு வந்து அவன் கொஞ்ச நேரம் கழித்து ஜங்குக் ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ அவன் வந்து ஜங்குக்கை தேடுறான், என்னடா இன்னும் ஆளை காணோம் இவனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தேடுறான். ஸோ இந்த சைட் அவனோட ஃப்ரெண்டு தான். டேயாம் யார் தேடிட்டுருக்க? யாரும் இல்லையா, நான் சும்மா பார்த்துட்டு இருந்தேன். என்ன அவனையா தேடுற? அதெல்லாம் இல்லைடா, நான் ஏன் அவனை தேட போகிறேன்? இல்லை நீ அவனை தான் தேடுறான்னு தெரியுது. பொண்ணே ரெடியாகி வந்துடுவாங்க போல், ஆனால் உன் பொண்டாட்டி இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைட்டே தான் வாயை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு நீ என் கூட இருந்தால் அவ்வளோதான் போல என் நிலமை, அமைதியாக இருறா கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த ஃப்ரெண்டோட வாயை வந்து மூடிடுறான். அந்த ஃப்ரெண்டு வந்து டேவை பார்த்து சிரிச்சிட்டு அவனும் வந்து அமைதியாக இருறான். ஸோ இப்படியே வந்துட்டே அவன் கூட பேசிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் கண்ணு வந்து ஜங்குக்கை தேடுது. இப்போ இந்த சைட் ஜங்குக் தான் அவ்வளோ அழகாக ஒரு ஏஞ்சல் மாதிரி அங்கே வந்து என்ட்ரி கொடுக்குறான். அவன் வந்து அவ்வளோ அழகாக இருக்கான். அவன் தான் மாப்பிள்ளைன்ற மாதிரி சொல்லுவாங்க போல், அவ்வளோ அழகாக இருக்கான். அவன் வந்து அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் அந்த பேபி பிங்க் சேர்ந்த மாதிரி அவ்வளோ க்யூட்டாக வந்திருக்கான். ஸோ அவனோட ஹேர் ஸ்டைலு, அக்சசரிஸு, அவன் முக்கியமாக அவனோட ஸ்மைலு, ஸோ இதெல்லாம் வந்துகிட்டே பார்த்தோன்னே அப்படியே வந்து ஸ்டன்னாகி ஜங்குக்கை வந்து பார்த்துட்ருக்கான். அவன் வந்து ஜங்குக்கை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். அவன் முதல் கொண்டு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அதை வந்து அவன் அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். இதை வந்து ஜங்குக் நோட்டீஸ் பண்ணுறான். அவனுக்கு வந்து லைட்டாக ப்ளஷ் ஆகுது. அவன் ப்ளஷ்ஷிங்கை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டே கிட்ட வந்து போயிட்டே அவன் வந்து பம்ப் பண்ணுறான். இப்போ டே தான் அவனோட சென்ஸுக்கு வந்துட்டு அவன் வந்து ஜங்குக்கை பார்க்க. இந்த சைட் ஜங்குக் தான் என்ன அப்படி பார்க்குற, வச்ச கண்ணை வாங்காமல்? இல்லையே, நான் எப்போ உன்னை பார்த்தேன், எனக்கு நான் வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைட் ஜங்குக் தான் அதை பார்த்து ஒரு லைட்டான ஸ்மைல் கொடுத்துட்டு நடிக்காத, நீ என்னை அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தது தான் நான் அங்கேருந்தே பார்த்துட்டு வரேனே. ஹலோ, அவ்வளோ ஆசைலாம் வச்சுக்காத, நான் உன்னை பார்க்கல, நான் ப்ரைடை பார்த்தேன். அப்படியா, ப்ரைடை ஏன் நீ மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குற? ப்ரைடோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொமான்டிக்காக டே கிட்ட வரேன். இந்த சைட் டே தான் என்னாச்சு உனக்கு? இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? அவ்வளோ அழகாக இருக்கடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவன் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இந்த சைட் ஜங்குக்கை பார்க்க. ஜங்குக் தான் என்ன பகல் கனவா? அதெல்லாம் இல்லை, நீ முதல்ல இங்கேருந்து போ, உன்னை யார் இங்கே வர சொன்னா? நீ அப்போ ஒத்துக்கோ, என்னை மேலேருந்து நீ கீழே வரைக்கும் பார்த்த, வச்ச கண்ணு வாங்காமல் நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு நீ அவன் வாயால் சொல்லு, நான் இங்கேருந்து போயிடுறேன். இங்கே பாரு ஜங்குக், எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா? யானைங்களை பார்த்துட்ருக்கதா எனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல. இந்த சைட் ஜங்குக்கு வந்து செம்மக்கம் வருது. அவன் வந்து டேவை பார்த்து முறைச்சிட்டு அவனோட ஜஸ்ட்லேயே வந்து அடிச்சுட்டு போகிறான். இந்த சைட் டே தான் அவன் மனசுக்குள்ளேயே, ஓ கடவுளே, சாரி பேபி, என் தேவதையை நான் எவ்வளோ கேவலமாக சொல்லிட்டேன். ஐயோ, யானைங்க கூட போய் என் பேபியை கம்பேர் பண்ணி சொல்லிட்டேனே, என்னோடய முகம் போல்
சாரி பேபி, எப்படியாச்சும் என் லவ்வை கன்ஃபஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ எவ்வளோ அழகுன்னு ஒரு இன்ச்சாக நான் உனக்கு சொல்கிறேன். ஜஸ்ட்டில் வேறு அடிச்சுட்டு போயிட்டான், இந்த கை வேறு என் நெஞ்சில் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹார்ட்டை பிடிச்சிட்டு நிற்கிறான். இந்த செட்டியோட ஃப்ரெண்டு தான். போதும் அவன் போய் ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேவும் ப்ளஷ் பண்ணிட்டு அவங்க கூட பேசிகிட்டு இருக்கான். அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் ஜங்குக்கை தான் அப்படி சைட் அடிச்சிட்ருக்கான் பச்சையாக, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. ஜங்குக்கே அது நல்லா தெரியுது. அவனுக்கும் செம்ம வெக்கம் வருது. ஆனால் அவன் வெளில காட்டிக்காமல் அமைதியாக இருக்கான். அவனுக்கும் டேவோட லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டே அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். ஸோ அவனும் டேக்கு தெரியாமல் டேவை அப்பப்போ சைட் அடிச்சிட்டு இருப்பான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப்பாக மேரேஜ் நல்லபடியாக முடியுது. ஸோ மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு குரூப்பாக அங்கங்கே நிற்க, இந்த சைட் ஜங்குக்கோட ஃபேமிலி நிற்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், டே இப்போவே நீ போனால் தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல், அதனால் பார்த்து பத்திரமா போ சரியா, இந்த அப்பா கார் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் கீயை கொடுக்குறாங்க. இப்போட்டே அதை வாங்கிட்டு, சரிங்கம்மா நீங்களும் பார்த்து பத்திரமா வாங்க, அண்ட் 3 நாள்லேயே சீக்கிரமாக வந்துடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லு. இந்த சைட் ஜங்குக் தான், ஆமாம்மா சீக்கிரமாக வந்துடுங்க, ஏன்னா இவன் என்னை எந்த அளவுக்கு சாவடிப்பான்னு தெரியாது, அதனால் சீக்கிரம் என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லு. இந்த சைட்டே அவனை பார்த்து ஒரு ஸ்மைக் பண்ணிட்டு, யாரை சாவடிக்கிறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லு. இந்த சைட் ஜங்குக்கோட அம்மா தான், இப்போ உங்கள் 2 பேரை நான் தான் சாவடிக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க சொன்ன உடனே ஜங்குக்கு அவன் 2 பேரும் அங்கேருந்து விட்டா போதும்னு ஓடிடுறாங்க. ஜங்குக்கோட அம்மா அப்பா அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ இந்த சைட்டே காரில் உட்கார, இந்த சைட் ஜங்குக் தான், கார் ஓட்ட தெரியுமா, நம்பி உட்காரலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, டேக்கு சமக்கம் வருது. ஜங்குக்கை பார்த்து முறைச்சிட்டு அவன் சீட்லேருந்து வெளில ஜங்குக்கோட ஷோல்டர் 2த்தையும் பிடிச்சி தள்ளிட்டு கூப்பிட்டு போகிறான். இப்போ ஜங்குக் தான், எங்கே கூப்பிட்டு போகிற, நீ என் கூட வர தேவையில்ல, நீ அம்மா அப்பா கூட ஏறு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிகிட்டே போகிறான். சரி ஜங்குக் தான், சரி சாரி சும்மா சொன்னேன் இன்னொரு வாட்டி சொல்லுவேன், சும்மா சொன்னேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அழகாக க்யூட்டாக கார் சீட்டில் உட்காடுறான்ட்டே அவனை பார்த்து அட்மையர் பண்ணிட்டு ஒரு அழகான ஸ்மைல் கொடுத்துட்டு அவனும் போய் டிரைவிங் சீட்டில் உட்காடுறான். இந்த சைட் ஜங்குக் தான், மாடு மாதிரி ஓட்டு போவியா இல்லை பொறுமையாக ஓட்டு போவியா, ஏன்னா முன்னாடி வேறு உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லு. இந்த சைட்டே தான் அவனை பார்த்து ஒரு டன்னான லுக் கொடுத்துட்டு, நீ முதல்ல காரில் இருந்து இறங்க, சரி கோவப்படாத, என்ன கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். இந்த சைட் ஜங்குக் தான் கையை பிடிச்சிட்டு, சரி சும்மா வெறுப்பேற்றி பார்ப்பேன் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்கிறான். டேவோட சொல்கிற சாஞ்சிட்டு இப்போ டே தான், தள்ளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கை தள்ளி விட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த சைட் ஜங்குக்கை சிரிச்சிட்டே போய் அவன் விண்டோ சைட்காக சாஞ்சி உட்காந்துக்கிறான். இப்போ ஜங்குக்கோட மனசுக்குள்ளே தான், இந்த 3 நாள் எனக்கு நிறைய டைம் இருக்குது, இவ்வளோ கேப் இருக்குது, இவ்வளோ நாங்கள் 2 பேர் தனியாக இருக்க போகிறோம், இப்போயாவது என் லவ்வை நான் சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியலையே, நான் சொன்னால் அவன் ஏற்றுப்பானா, இந்த டைம் தான் சொல்கிறதுக்கு கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்ருக்கான். இந்த சைட்டே அவன் மனசுக்குள்ளே, இது எனக்கு கிடச்ச ஒரு பெரிய சான்ஸ், இந்த டைமில் நான் ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும், ஆனால் அவன் என்னை அக்செப்ட் பண்ணிப்பானா, அவனுக்கும் என்னை பிடிக்குமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்காங்க. ஸோ 2 பேரும் இப்படியே மனசில் பேசிக்கிட்டு அவங்க கார் டிரைவிங் ஒரு சைலண்டான டிரைவிங் போகுது. ஸோ அப்படியே கொஞ்சம் டாம் அண்ட் ஜெர்ரி ஃபைட்ஸோட சாங்ஸ் கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு அழகான டிரைவிங் போய் முடிய டே அவங்க வீட்டோட பார்க்கிங்கில் காரை பார்க் பண்ணுறான். ஸோ ஜங்குக் அவ்வளோ டயர்டாக வெளியில் இறங்கி வரான். அவனுக்கு தூக்கம் சொக்குது. அப்படியே இந்த சைட்டே தான் ஜங்குக்கு பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, ரொம்ப தூக்கம் சொக்குது போல், ஆமாம் லாங் ட்ரைவில் அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவன் எதுவும் சொல்லாமல் ஜங்குக் அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்குறான். இப்போ ஜங்குக் தான், அவன் இவ்வளோ நேரம் தூக்கம் கூட கலைஞ்சிருச்சு. இப்போ ஜங்குக் டேவை பார்த்துட்டு, என்னடா பண்ணுற, இல்லை தூக்க கலக்கத்தில் எங்கன்னா போய் விழுந்துட்டேன்னா அதுக்கப்புறம் நான் தான் எதனா பண்ணேன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கிட்டே சொல்லுவேன், அதனால் நானே தூக்கிட்டு போய் ரூமில் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. ஜங்குக் அவனை பார்த்து சீரியஸாக அவன் செஸ்லேயே அடிச்சுட்டு, அந்த அளவுக்கு நான் ஒன்றும் போதையில் வரல, தூக்கத்தில் தான் வரேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு. இந்த சைட்டே தான், அதெல்லாம் விட முடியாது, நான் தான் தூக்கிட்டு போய் விடுறேன்னு சொல்கிறேன்ல, இது ஒன்றும் உன் சேஃப்டிக்கு இல்லை என் சேஃப்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்கலாக சொல்கிறேன். இந்த சைட் ஜங்குக் தான் அவனை பார்த்து முறைச்சிட்டு, அப்படியா சரி தூக்கிட்டு போ, நான் ரொம்ப வெயிட்டு பரவாயில்ல தூக்கிட்டு போ. வெயிட்டா, அப்படி ஒன்றும் தெரியலையே,
ஏதோ பெட்டலில் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல ஜங்குக்கோட சீக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெட் ஆகுது. இப்போ ஜங்குக் வந்து அப்படி ப்ளஷ்ஷியான ஸ்மைலோடு இருக்கேன். வந்து அதை பார்த்து ஒரு ஸ்மைக் பண்ணிட்டு சும்மா சொன்னேன், ஏதோ காட்டு எருமை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஜங்குக்கு வந்து அவனை பார்த்து முறைச்சிட்டு அவனுடைய சீக்ஸ்லேயே வந்து டக்குன்னு ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டு அவன் வந்து கீழே இறங்கி நின்றுக்கிறான். இப்போட்டே தான் சும்மா சொன்னேன் மூடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேகமாக வீட்டுக்குள்ளே வந்து நடந்து போகிறான். இப்போட்டே வந்து அவனை பின்னாடியே வந்து துரத்திட்டு போகிறான். பண்ணி உண்மையிலே சும்மா தான்டா சொன்னேன், முயலே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு வந்து போகிறான். இந்த சைடு ஜங்குக்கு வந்து வேகமாக போய் அவன் ரூமில் போய் லாக் பண்ணிக்கிறான். இப்போட்டே தான் டே சும்மா தான்டா சொன்னேன், டோர் ஓப்பன் பண்ண, நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் உண்மை, நீ பெட்டல் மாதிரி தான் இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டோரை டேப் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் இந்த சைடு ஜங்குக்கு வந்து செம்ம கோவத்தில் அந்த டோரில் வந்து சாஞ்சிட்டு இருக்கான் டோரை ஓப்பன் பண்ணாமல். இப்போ இந்த சைடு ஜங்குக் தான் காட்டு எருமைக்கெல்லாம் கதவை திறக்க தெரியாது, அதனால் மூடிக்கிட்டு நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்த. இந்த சைட்டே வந்து செம்மையாக சிரிக்கிறான் வெளியில். சும்மா தாண்டா சொன்னேன், சத்தியமாக நான் உண்மையாக சொல்லடா, நீ உண்மையிலே பெட்டல் தாண்டா, அதை தாண்டா நான் உண்மையாக சொன்னேன், செகண்டாக சொன்னது போயிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த சைடு ஜங்குக் தான் கொஞ்சம் நேரம் அப்படியே அவனை கெஞ்ச விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பொறுமையாக அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அவன் வந்து உள்ளே போயிடுறான். உள்ளே போயிட்டு வந்து அவன் பால்கனி சைடுக்காக போகிறான். இப்போட்டே தான் அதை பார்த்து ஒரு சாஃப்டான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து அப்படியே அந்த ரூமோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து ஜங்குக் கிட்ட வந்து வரான். ஸோ ஜங்குக் கிட்ட வந்து அவன் பொறுமையாக போயிட்டு ஜங்குக்கோட வயசை பிடிச்சி கிட்ட எடுத்து பேக்கப் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக் வந்து சைலண்ட்டாக இருக்கான், எதுவுமே சொல்லாமல். இப்போட்டே தான் சரி விட்டு, சும்மா சொன்னேன் தெரியுமா, நான் உண்மையிலே உன் பாடி அதெல்லாம் வந்து நான் எப்போவுமே கிண்டல் பண்ணது கிடையாது, சும்மா தானே சொல்லுவேன், நான் என்ன உண்மையிலே மீன் பண்ணேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்து சொல்ல. சரி ஜங்குக்கு வந்து அப்போ கூட எதுவுமே சொல்ல, சைலண்ட்டாக தான் இருக்கான். இப்போட்டே தான் முயலே, எனக்கு இந்த பாடி ஷேம் பண்ணுறதே பிடிக்காதுன்னு உனக்கு நல்லா தெரியும், நான் சும்மா நான் கலாய்க்கிறதுக்கு தானடா பண்ணுவேன், நீ கூட என்னை எத்தனை வாட்டி குரங்கு இப்போ போட்டாமல் அப்படின்லாம் திட்டியிருக்க. அப்போ கூட ஜங்குக்கு அமைதியாக தான் இருக்கான். இப்போட்டே தான் இவ்வளோ சொல்லியும் கரைய மாட்டியா, சரி நான் என்ன பண்ணேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பேக்கப் பண்ணிட்டு க்யூட்டாக ஜங்குக்கை பார்த்துட்டு வந்து கேட்குறான். ஆனால் ஜங்குக்கு வந்து அவனை பார்க்கவே இல்லை, அவன் வந்து வெளியில் அந்த ஸ்கையை தான் பார்த்துட்ருக்கான். இப்போட்டே தான் அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ண அவனோட பார்வை வந்து டக்குன்னு ஜங்குக்கோட கழுத்தில் இருக்க அந்த மச்சத்துக்கிட்ட வந்து போகுது. ஸோ அந்த மோளை பார்த்து தான் அவன் கொஞ்ச நேரம் அந்த மோளை வந்து அட்மையர் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதிரி அப்சசிவான ஒரு ஐஸோட பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு வந்து என்னடா இன்னும் சவுண்டு எதுவும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். டக்குன்னு வந்துட்டு போய் அந்த மூளை வந்து கிஸ் பண்ணிடுறான். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே உடம்புலலாம் ஷிவர் ஆகுது. அவன் வந்து டக்குன்னு டேவை தள்ளி விட்டு, என்ன பண்ணுற, இல்லை உன்னோட அந்த மோல், என்னது என்ன மோல் இருக்குன்னா அது எனக்கு கொஞ்சம் டெம்ட் ஆக்கிடுச்சா, என்ன பேச்சே சரியில்லை, ஆக்சுவலாக நான் உன் உடம்புல இருக்க எல்லா மோல்லையும் கிஸ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. ஜங்குக்கு வந்து டக்குன்னு அவனோட லிப்ஸு கீழே இருக்க மோல் தான் ஞாபகம் வருது. இப்போ கரெக்டாக டே தான், அதை தான் நான் ஃபஸ்ட்டு கிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட லிப்ஸு கீழே இருக்க மோலை வந்து காட்டுறான். இப்போ ஜங்குக்கு தான் 2 ஸ்டெப் தள்ளி போயிட்டு, பேச்சு சரியில்லை, நீ முதல்ல இங்கேருந்து வெளில போ, அப்போ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை, நீ முதல்ல ரூமுக்கு போ, ஆனால் நீ ஏன் என்னை டெம்ட் ஏற்றுனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட கிட்ட வந்துட்டு அப்படியே அந்த பால்கனியோட கம்பியோட ஜங்குக்கு வந்து பிளாக் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு தான், இதை பாருட்டே, அம்மா அப்பா வேற வீட்டில் இல்லை, தேவையில்லாமல் ஏதாவது பண்ணாத போ, நீ தான் என்னை டெம்ட் ஏற்றுற, உன் மேலே தான் தப்பு, என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லேன்னு சரி ஜங்குக்கு தான் ஒரு கல் பண்ணிட்டு, என்னடா பேச்சு பேசுகிற, ட்ரிங்க் பண்ணியிருக்கேன் என்ன, எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கமே கிடையாது, உனக்கு நல்லா தெரியும், அப்படியே தெரியாத மாதிரியே நடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட கிட்ட வந்து போகிறான். அஸ்கி வாய்ஸோட பேசிக்கிட்டே. இந்த சைட் ஜங்குக்கு தான், டே ப்ளீஸ் கிட்ட வராத டே, அம்மா அப்பா வீட்டில் இல்லை, அது ஒரு நல்ல சான்ஸ் தெரியுமா, நல்ல சான்ஸ் தான், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டே வந்து உன்னை கிட்ட வர. இப்போ ஜங்குக்கு தான், டே கிஸ் பண்ணாத டே, அதை பண்ணோன்னு தானே நான் இவ்வளோ கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்ட வர. இப்போ ஜங்குக்கு தான், கண்ட்ரோல் பண்ண முடியாத டே,
யார் பேபி கண்ட்ரோல் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜங்குக்கோட லிப்ஸை வந்து கனெக்ட் பண்ண ஜங்குக்கு வந்து செம்ம ஷாக்கு. ஆனால் அவன் வந்து டேவை தள்ளி விடவே இல்லை. அவன் வந்து ஆல்ரெடி ஒரு நேரம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பான். டேவே வந்து கிஸ் பண்ணதும் அவன் வந்து டேவோட காலரை பிடிச்சி கிட்ட இழுத்து உண்மை கிட்ட இழுத்தா வந்து அவன் செம்ம டீப்பாக வந்து கிஸ் பண்ணுறான். இந்த சைட் டேக்கு வந்து செம்ம இம்ப்ரெஸ் ஆகிடுது. அவனும் வந்து செம்மையாக பேக் கிஸ் பண்ணுறான். 2 பேருக்கும் வந்து அவ்வளோ ஒரு பேட்டில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படி கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க அக்ரெசிவாக 2 பேரும். இப்போ வந்து டே தான் அந்த கிஸ்லேருந்து பேக் ஆஃப் ஆக இப்போ ஜங்குக் தான் செம்மையாக மூச்சு வாங்கிட்டு, டே இந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ். யார்? நான் என்ன பண்ணேன்? நீ தான் இப்போ எல்லாம் பண்ண. இப்படி அழுத்து வச்சு கிஸ் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இன்னும் ஜங்குக் கிட்ட வர. இப்போ ஜங்குக் தான், டே ப்ளீஸ் தள்ளி போட்டே நீ ஏன் கண்ட்ரோலில் போக வைக்கிற? யார் தங்க உன்னை கண்ட்ரோல் பண்ண சொன்னா? இத்தனை வருஷமாக நான் ஆல்ரெடி ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கப்புறம்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ எத்தனை வருஷமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நைட்டு மட்டும் அந்த கண்ட்ரோலை இழக்கலான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல ஜங்குக்கு வந்து அப்படி சீக்ஸ்லாம் வந்து ரெட் ஆகுது. அவனுக்கு வந்து உள்ளே ஒரு மாதிரி பண்ணுது. இப்போட்டே தான் அவனுக்கு நான் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க சரி ஜங்குக்கு வந்து எதுவுமே சொல்லாமல் டேவை வந்து செம்ம டைட்டாக இழுத்து வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஜங்குக் அப்படி கிஸ் பண்ணதும் டேவை வந்து ஹாப்பியாக பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ டே வந்து அவனை கிஸ் பண்ணிட்டே வந்து பெட்டுக்கிட்ட வந்து கூப்பிட்டு போகிறான். பர்த்டே வந்து அப்படியே அவனை பெட்டில் படுக்க வச்சுட்டேன். அவன் மேலே வந்து ஓவராகி வர 2 பேரும் வந்து செம்மையாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ 2 பேரும் வந்து பேக் ஆஃப் ஆக 2 பேரும் செம்மையாக வந்து ப்ரீத் பண்ணிகிட்ருக்காங்க ஹெவியாக. இப்போ டே தான், இந்த கிஸ்க்கு என்ன அர்த்தம்? அது என்ன? நான் ஒன்று கேட்கவா? என்னது? நான் இதை என்னோடய டெம்டிங்காகவோ இல்லை நம்மளோட மூட்காகவோலாம் பண்ணல. நான் இதை என் மனசில் இருந்து பண்ணுறேன். டே புரியல. நான் உன்னை என்ன லவ் பண்ணுறேன். என்னது? டே உண்மையாவா? ஆமாம். இந்த ஸ்பெஷலாக உன்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு நினச்சேன். நான் உன்னை என் சென்ஸ் இல்லாமலையோ இல்லை இந்த மூட்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காத. நான் உன்னை எப்போவுமே யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சதே கிடையாது ஜங்குக். நான் உண்மையிலே உன்னை லவ் பண்ணுறேன். உன்னை எப்போ இந்த அழகான ஒரு ஏஜில், அந்த டீனேஜில் நான் உன்னை பார்த்தனோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்குமே நம்மளை அதனால தான் அண்ணன் தம்பின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கோவம் வரும். அதே மாதிரி நீயும் கோவப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல உண்மையிலேயே உனக்கு என்னை பிடிக்குமா இல்லை நீ என்னை அண்ணனாக தான் பார்க்குறியா இல்லை ஒரு எளிமையாக பார்க்குறியான்னு எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா நீ சண்டையும் போடுவ, அன்பும் காட்டுவ, அதே டைமில் தள்ளியும் இருப்ப. அதனால் எனக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல குக்கி. உனக்கு உண்மையிலே எனக்கு பிடிக்குமா இல்லை நீ என்னை லவ் பண்ணுறியா இல்லை பிரதராக தான் பார்க்குறியான்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஆனால் என் லவ்வை நான் எப்படி இருந்தாலும் சொல்லணும்னு கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். அது இன்றைக்கி தான் வந்து முடியும்னு எனக்கு தெரியல. நீ என்னை கிஸ் பண்ணுறத பார்த்தா உனக்கும் என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒருவேளை உனக்கு இல்லை, நீ ஒரு டெம்டிங்காக தான் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னா ஐம் சாரி ஜங்குக், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தள்ளி வந்துடுறான். இந்த ஜங்குக் தாண்டேவோட காலரை பிடிச்சி கிட்ட இழுத்துட்டு, யார்ரா சொன்னா? யார் சொன்னா? நான் சொன்னேன் நான் உன்னை லவ் பண்ணலன்னு. அப்போது நானும் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்ட்டே. உன்னை எப்போ பார்த்தனோ அப்போத்துலேருந்து நீயும் எந்த டீனேஜில் இந்த வீட்டுக்குள்ளே உன்னை கூப்பிட்டு வந்தாங்களோ அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் லவ் பண்ணுறேன்டா. எப்போ காலேஜ் முடித்த உடனே என் லவ்வை சொல்லி உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஜங்கு, உண்மையிலே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன்டே, ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவேன். ஆனால் அதை வெளியில் காட்ட கொஞ்சம் திமிரு. அதனால் உன்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும். நீ வந்து என்னை கட்டி பிடிக்கும் போதெல்லாம் தள்ளிப்போன்னு சொல்லுவேன், தள்ளி விட மாட்டேன். அது ஏன் தெரியுமா? உன்னோட வெம்த் என்னை சுற்றி எப்போவுமே இருக்கணுன்றதுக்காக தான். உன்னோட ஆர்ம்ஸ் என்னை இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கும்போது அது எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? உன்னை கட்டி நீயே வந்து என்கிட்ட சொல்லும்போது அந்த சான்ஸ் ஐயோ திருப்பி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த சான்ஸ் அவ்வளோ அழகாக நான் யூஸ் பண்ணிப்பேன் தெரியுமா? உன்னை அவ்வளோ பிடிக்கும். எத்தனையோ பேர் வச்சு உன்னை நான் கூப்பிட்ருக்கேன், ஒரு எனிமி மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கேன். ஏன் அதனால தான் நீ என்னை எனிமி மாதிரி ட்ரீட் பண்ணுறியான்னு உனக்கே அது தோணியிருக்கு. ஆனால் நான் உண்மையிலே உன்னை அப்படியெல்லாம் பார்க்கலடி. நான் இத்தனை டைப் ஆஃப் பிஹேவியரை உன்கிட்ட கொடுத்துருந்தாலும்
ஒரே ஒரு பிஹேவியர் தான் உண்மையானது. அந்த பிஹேவியர்னால தான் நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன். அது ஒரே ஒரு விஷயத்தினால தான். அந்த ஒரே ஒரு விஷயம் லவ். நான் உன் மேலே வச்சுருந்தது உண்மையான லவ் வச்சுருக்கேன்டி. நான் உன் மேலே ரொம்ப ரொம்ப அவ்வளோ லவ் பண்ணுறேன். இதை எனக்கும் எப்படி சொல்கிறது தெரியல. சரியான சந்தர்ப்பம் எதுவுமே கிடைக்கல. நானும் இன்றைக்கி தான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அவ்வளோ சாஃப்டாக க்யூட்டாக வந்து சொல்கிறான். அவ்வளோ லவ்வோட டேவோட ஐஸ் வந்து லைட்டாக டியரியாக மாற. இப்போ ஜங்குக் அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டான். வந்து டேவோட ஃபேஸை கட் பண்ணி, என் புருஷனுக்கு அழலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து க்யூட்டாக கேட்கட்டே வந்து ஒரு அழகான பாக்ஸி ஸ்மைல் கொடுக்குறான் அந்த டியரியான ஐஸோட. அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ஜங்குக்கோட லிப்ஸை கனெக்ட் பண்ணி வந்து அவ்வளோ ஹாப்பியாக லவ்ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணேன். ஜங்குக்கும் வந்து அவ்வளோ சாஃப்டாக வந்து டேவை பேக் கிஸ் பண்ணுறான். டேவோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு இப்போ டே தான் பேக்கப் ஆகிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறான். டே என்ன பண்ணுற? ஏன் நான் என் பொண்டாட்டி கிஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து க்யூட்டாக கேட்குறான் அவனோட டியர்ஸோட. ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் டேவை ஃபேஸை பிடிச்சி எடுத்து அவன் ஃபோரில் ஒரு கிஸ் பண்ணிட்டு, என் புருஷன் எனக்கு கொடுக்காம வேறு யார் எனக்கு கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து க்யூட்டாக சொல்ல டே வந்து அவனை பார்த்து ஒரு அழகான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து ஜங்குக்கோட ஃபோரில் போய் ஒரு கிஸ் கொடுத்துட்டு, அப்போது நீயும் என்ன லவ் பண்ணுற? உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபுல்லாக கன்ஃபஸ் பண்ண. டேவும் வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, ஐ லவ் யூ டூ குக்கி, ஐ லவ் யூ ஸோ மச் மை முயல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ஜங்குக்கு கிஸ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஹாப்பியாக பேக் கிஸ் பண்ண. 2 பேரும் வந்து டோட்டலாக அவங்களோட லவ்வை வந்து ஒருத்தர்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ டே செம்மையாக ஜங்குக்கு கிஸ் பண்ண. ஜங்குக்கு வந்து மூச்சு விட முடியாமல் டேவோட ஷோல்டரை வந்து டேப் பண்ண. டே வந்து அப்படியே பேக் ஆஃப் ஆகிட்டு அவன் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். இப்போ ஜங்குக் தான், இவ்வளோ மூடாக இருந்த இத்தனை நாள் எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொமான்டிக்காக கேட்க. இந்த சைட்டே தான், நான் உன்னை கேட்கவா பேபி? என்னது? அம்மா அப்பா இதை எப்படி ஒத்துப்பாங்க? அதெல்லாம் அவங்க ஒத்துப்பாங்க. எப்படி சொல்கிற? நான் பேசுகிறேன், நீயும் கூட சேர்ந்து கேளு. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க அண்ணன் அப்படின்னா டே ஸ்டெப் பிரதர் தானே? ஸ்டெப் பிரதர் தான். எனக்கும் கூட லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசை. ஆனால் அம்மா அப்பா இதை தப்பாக நினச்சிருவாங்களோ எனக்கு பயமாக இருக்குது. அதெல்லாம் அவங்க எதுவும் நினைக்க மாட்டாங்க. அவங்க நம்மளை உண்மையாக லவ் பண்ணுறாங்க. அவங்க நம்மளை புரிஞ்சுப்பாங்க. நீ நம்பு அப்படின்ற. ஆமாம், இப்போ இதை இங்கே ஸ்டாப் பண்ண போறியா? ஏன் ஸ்டாப் பண்ண வேணாமா என் முயல் குட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்யூட்டாக கேட்க. இந்த சைட் ஜங்குக்கு தான் ஒரு சாஃப்டான ஸ்மைலோட, எனக்கு ஸ்டாப் பண்ண வேணாம். அப்படியா? உண்மையாவா? ஆமாம், எனக்கு ரொம்ப நாள் ஆசை உன்னை ஃபீல் பண்ணோன்னு. ஆனால் அந்த தைரியம் எனக்கு இல்லை. இப்போ நீயே இவ்வளோ மூடியாக இருக்கும்போது உன் மூடை நான் ஏன் கெடுக்கணும்? உன் மூடு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு நீ என் மேலே அதை காட்டலாம். நீ சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும் அதை நான் நல்லா ஃபீல் பண்ணுவேன். ரொம்ப நல்லா எனக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல. இந்த சைட்டே தான் 4L ஒரு கிஸ் கொடுத்துட்டு, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். பரவாயில்லையா? அந்தளவுக்கு பயங்கரமாக இருந்தாலும் உன்னோட லவ் என் கூட இருக்கும்போது அந்த வழியெலாம் எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல. இந்த சைட்டே வந்து ஜங்குக்கை பார்த்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் வந்து ஜங்குக்கோட 4Lயும் அவனோட 4Lயும் ஜாயின் பண்ணிவிட்டு, ஐ லவ் யூடா, தேங்க்யூ, என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அவனை அக்செப்ட் பண்ணாமல் நான் வேறு யாரை அக்செப்ட் பண்ண வேண்டி? என் புருஷனை தானே நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்யூட்டாக சொல்லிட்டே வந்து அவனை பார்த்து அவர் ஸ்மைல் பண்ணிட்டு அவன் லிப்ஸில் ஒரு பெக் கொடுத்துட்டு, அப்போது நான் உண்மையிலேயே ஸ்டார்ட் பண்ணணுமா? ஆமாம் ப்ளீஸ். அப்போ ஃபஸ்ட் நைட் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டேன். மாட்டேன். பேபி என்ன உனக்கு இப்போ தாண்டா 19 இயர்ஸ் ஆகுது. இன்னும் நீ காலேஜ் முடிக்க 1 வருஷம் இருக்குது. பரவாயில்லட்டே ப்ளீஸ். இது ஏர்லி ஏஜ் இல்லையா? அதெல்லாம் பரவாயில்ல. நான் வந்து 19, அப்போனா 18+, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லலாம் வந்து சொல்ல. இந்த சைட்டே தான், என்ன மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாப்பா எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கு பிடிச்சி கொஞ்சம். இந்த சைட் ஜங்குக்கு தான், எனக்கு எல்லாம் தெரியும், நீ வேலையை பாரு, நீ ஸ்டாப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல. இந்த சைட்டே தான், அப்போ நீ கன்ஃபார்மாக பார்க்கணுன்ற.
ஆமாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சொல்ல வந்து அவனோட ப்ராசஸ் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வந்து கிஸ் பண்ண கொஞ்ச நேரத்துலேயே 2 பேரோட கிளாத்ஸும் வந்து தரைக்கு வந்து போயிடுது. ஸோ தரைக்கு போக வந்து அங்கே ஜங்குக்கு செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து செம்மையாக மூன் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு பொறுமையாக வந்து ஜங்குக்குள்ளே வந்து என்டர் பண்ண இந்த சைடு ஜங்குக்கு வந்து செம்மையாக கத்துறான். அந்த மொத்த வீடும் அதிர்ற மாதிரி ஆ ஆ ஆ டி 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 டாடி 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 வலிக்குது வலிக்குது வலிக்குது. சரி 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 பேபி கத்தாத. டாடி டாடி பொறுமையாக தான் வரேன் பேபி கத்தாத. எப்படி நான் கத்தாமல் இருக்க முடியும், இவ்வளோ பெருசாக இருக்கு பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல இந்த சைட்டே தான் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் டேடின்னு கூப்பிடாம வேறு எதனா கூப்பிட்டா அடி பலமாக விழும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லு. இந்த சைட் ஜங்கு கப்பு சிப்புன்னு அமைதியாகிட்டு டாடி ப்ளீஸ் ஆல்ரெடி ரொம்ப செவந்துடுச்சு இன்னும் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பப்பியாக நான் ஈஸியோட கேட்கட்டே வந்து அவன் லிப்ஸை போய் கனெக்ட் பண்ணி அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணேன். ஜங்குக்கு வந்து அதை செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் போக அந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ ஒரு மார்னிங் சவுண்டாக வந்திருக்கு. மார்னிங் சவுண்ட் க்ரோன்ஸாக வந்து கேட்டுட்ருக்கு. ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு மேக் அவுட் வந்து போகுது. அவ்வளோ ரஃப்பாக அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ அழகாக வந்து மாற்றி வேறு ரவுண்டாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே வந்து அங்கே ஃபுல்லாக வந்து மார்னிங் சவுண்டாக கேட்க இந்த சைட் ஜங்குக்கு தான் மை ஸ்டெப் பிரதர் ஐ லவ் யூடா இட் ஃபீல் ஸோ குட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து செம்மையாக மூன் பண்ணிகிட்ருக்கான். இந்த சைட்டே தான் ஸ்டெப் பிரதரா நான் உனக்கு அது அப்போ டாடி ஸ்லோ ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க? அப்போ நான் யார்? இப்போ என் டேடி, இப்போ என் ஹஸ்பண்ட், இப்போ என்னோடய அப்பி, இப்போ எனக்கு எல்லாமே என்னோடய லவ். அந்த பயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போய் ஜங்குக்கோட லிப்ஸை கனெக்ட் பண்ணி ஜங்குக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே பேக் யூஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து ஒரு அழகான மேக் அவுட் போய் வந்து முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு 2 பேரும் வந்து ஷவர் எடுத்துகிட்டு வந்து படுத்துக்கிறாங்க. ஸோ 2 பேரும் வந்து அப்படி நெக்கடாக குடல் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த சைட் ஜங்குக்கு தான் எதா நினச்சோ ஃபீல் பண்ணாதீங்க, உன் மனசில் என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ட்டே. எதை நினச்சோ ஃபீல் பண்ணாமல் அமைதியாக பீஸ்ஃபுல்லாக படு. நம்ம இன்றைக்கி நம்ம லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கோம், லவ்வை ஷேரும் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நம்ம அம்மா அப்பா நம்மளை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எதை நினச்சோ ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக படு. நான் ரொம்ப இன்றைக்கி ஹாப்பியாக தூங்குவேன் தெரியுமா, உன்னோட ஆர்ம்ஸில், உன்னோட செஸ்ட்டில். அன்றைக்கி கூட நீ என்னை கூட வந்து படுக்கணும்னு சொன்னப்போ எனக்கு ஓடி வந்து படுக்கணும்னு ஆசையாக இருந்தது. ஆனால் அந்த திமிர்னால தான் நான் போயிட்டேன், அந்த ஈகோவை காட்டணுன்றதுக்காக. பரவாயில்ல பேபி, என் பேபி காட்டாமல் வேறு யார் காட்ட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண ஜங்குக்கும் வந்துட்டே ஒரு செஸ்ட்டில் ஒரு கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் வந்து ஹாப்பியாக தூங்கிடுறாங்க. ஸோ இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிட்டே வந்து ஜங்குக்கு அவ்வளோ கேர் எடுத்து வந்து பார்த்துக்கிறான். ஸோ 3 டேஸும் வந்து இப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ 3 டேஸ் வந்து ஸ்கிப் ஆக ஒரு ஃபைன் டே, அந்த ஃபைன் டேவோட மார்னிங்கில் டேக்குக்கு 2 லவ் பேர்ட்ஸும் வந்து கிச்சனில் செம்மையாக ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ இந்த சைடு வந்து காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டதும் இப்போ ஜங்குக்கு தான் டே கூசுது, அமைதியாக இரு டே யாரோ கதவு தட்டுறாங்க, அமைதியாக இரு. யார்? இந்த நேரத்தில் தான் யாராவது வருவாங்களா? போய் பார்த்துட்டு வா, நான் இதை பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே சொல்ல இந்த சைட் ஜங்குக்கும் வந்துட்டே பார்த்து சிரிச்சுட்டே ஒரு சிக்ஸில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவனும் போயிட்டு வந்து டோரை ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறான். ஸோ டோரை போய் ஓப்பன் பண்ணால் அங்கே ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் தான் வந்து நிற்கிறாங்க. ஸோ அவங்க நிற்கிறத பார்த்துட்டு இப்போ ஜங்குக்கு தான் ஒரு வைட் ஏசோட அம்மா அப்பா வந்துட்டிங்களா, என்ன நாங்கள் வரக்கூடாதா, என்ன அப்படி பயந்துட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து உள்ளே வராங்க சிரிச்சுக்கிட்டே. இந்த சைட்டே தான் பேபி இது சில்லி பவுடரா என்னன்னு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை காட்ட இந்த சைட் ஜங்குக்கோட ஐஸ்லாம் வைட் ஆகுது. இந்த சைட் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ் தான் பரவாயில்லையே சண்டை போடுறத நிறுத்திக்கிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கேட்க இந்த சைட் ஜங்குக்கோட அம்மா தான் ஆமாங்க, ஆனால் இவன் ஏன் இவனை பேபின்னு கூப்பிட்றான், இவன் என்ன குழந்த மாதிரியா இருக்கான், இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மா வந்து டீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்து அங்கே முழிச்சிட்டு நிற்க வெக்கத்தோட இந்த சைட்டே தான் அது ஒன்றும் இல்லைம்மா, ஏதோ ஒரு ஃப்ளோவில் கூப்பிட்டுட்டேன், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போய் தண்ணி எடுக்கிறதுக்காக போயிடுறான். இந்த சைட் ஜங்குக்கும்
தோ வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கிச்சனுக்குள்ளே ஓடிடுறான். இப்போட்டே வந்து அங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது ஜங்குக்கு போய் அப்படி பம்ப் ஆகிட்டே கிட்ட நிற்க. இப்போட்டே தான் பேபி இப்போ என்ன பண்ணுறது, நான் சொல்கிறேன், நீ எப்படி சொல்ல போகிற, உனக்கே இப்படி நடுங்குது, எனக்கும் தைரியம் இல்லை, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்க. இப்போ ஜங்குக்கு தான் பரவாயில்ல நான் சொல்லிவிடுவேன் பேபி, உன்னால் ஒழுங்காக பேசக்கூட முடியல, பரவாயில்ல நான் சொல்லிவிடுவேன், நீ தண்ணி எடுத்துகிட்டு வா, நம்ம எப்படியாவது இதை சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான் தைரியமாக. இந்த சைட்டே தான் ஐயோ என் பேபி வேறு இவ்வளோ வீரமாக இருக்கேன், ஆனால் நான் என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தண்ணி எடுத்துகிட்டு பின்னாடி வரான். இப்போ ஜங்குக்கோட அம்மா அப்பா 2 பேரும் வந்து டேக்குக்கு வரதை பார்த்து சிரிக்க. இப்போ டேக்குக்கு 2 பேரும் வந்து உட்காடுறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் அப்புறம் 3 நாள் நல்லா சண்டை போட்டிங்களா, யாரும் திட்டாமல் நீங்கள் பாட்டு சண்டை போட்டு சூப்பராக இருந்தீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லு. இந்த சைட் ஜங்குக்கு தான் எங்கே சண்டை போட்டோம், 3 நாள் என்னை பெட்லேயே வச்சு செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. இது வந்து டேக்கு விளங்குது. இப்போ டே தான் இன்னும் 3 நாள் இல்லை 3 வருஷம் ஆனாலும் இப்படியே போட்டு வச்சு செஞ்சுட்டு தான் இருப்பேன், 3 வருஷமாக இருந்தாலும் சரி 30 வருஷமாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லு. இந்த சைட் ஜங்குக்கு வந்து ப்ளஷ் பண்ணுறான். இப்போ ஜங்குக்கு அம்மா தான் அங்கே பிரதர்ஸ் மட்டும் என்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லு. இப்போ ஜங்குக்கு இன்னும் பற்றிட்டு வருது. அவன் வந்து ஏஞ்சிக்கலான்னு போகிறான் கோவமா. இப்போட்டே தான் அவன் கையை பிடிச்சி உட்கார வச்சுட்டு இரு பேபி, உன்னை நம்பி தான் நான் உட்காந்துருக்கேன், அவங்க சொல்கிறத சொல்லிட்டோம், நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லு. இந்த சைடு ஜங்குக்கு தான் அம்மா ப்ளீஸ்மா, இந்த மாதிரி பிரதர்ஸு அண்ணன் தம்பி இந்த மாதிரி பேசாதீங்கம்மா. சரி அப்போ ஏன் நான் சொல்லக்கூடாது, சொல்லு ஏன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்க. இப்போ ஜங்குக்கு தான் அவன் வந்து சொல்லலான்னு வரான். இப்போ டே தான் பேபி எதுவும் சொல்லாத பேபி எனக்கு பயமா. டே அமைதியாக இரு டே, என்னாச்சு, அம்மா நானும் டேவும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறான். ஜங்குக்கு அம்மா அப்பா 2 பேருக்கும் வந்து செம்ம ஷாக்கு. இப்போ டே வந்து ஒயிட் ஐஸோட ஜங்குக்கு பார்க்க. இப்போ ஜங்குக்கு தான் என்ன அப்படி பார்க்குற, சொல்லு நீயும். அது அம்மா என்ன டே அவன் சொல்கிறது உண்மையா, அது சொல்லிட்டே அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா வந்து கேட்க டெரரா. இப்போ டே வந்து ஆமாப்பா, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், நீங்கள் அன்றைக்கி எங்களை தனியாக அனுப்பி விட்டீங்களே, அன்றைக்கி நைட்டு தான் நான் என் லவ்வை அவன்கிட்ட சொன்னேனே, அவனும் என்னை லவ் பண்ணுறேன்னு அன்றைக்கி தான் சொன்னான். இத்தனை நாள் நாங்கள் அப்படி இல்லை, அந்த 3 நாளைக்கு முன்னாடியிலேருந்து தான் எங்கள் லவ் ஸ்டார்ட் ஆச்சு. இதை நான் எப்படி உங்கள்கிட்ட கன்வே பண்ணுறதுன்னு தெரியல. ஜங்குக்கு தான் நானே சொல்கிறேன்னா, ஆனால் எனக்கு ரொம்ப பயம்பா, எங்கே நீங்கள் 2 பேரும் எங்களை ஒத்துக்க மாட்டீங்களோன்னு, அதனால தான் நான் அமைதியாக இருந்தேன். நான் அத்தனை நாள் வரைக்குமே ஜங்குக்கிட்ட சொல்லாமல் இருந்தது இந்த ஒரு பயத்தினால தான். எங்களை உண்மையிலே நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களாப்பா, இல்லை வெளியில் அனுப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்க. இந்த சைடு ஜங்குக்கு வந்து கஷ்டமாயிடுது. அவன் வந்து அமைதியாக இருக்கான். ஜங்குக்கோட அம்மாவும் ஜங்குக்கோட அப்பாவும் வந்து முறைச்சிட்டு இருக்காங்க 2 பேரையும். ஜங்குக்கு வந்து அதை நிமிர்ந்து பார்த்துட்டு டேக்கிட்ட 2 பேரும் நம்மளை செம்மையாக முறைக்கிறாங்க, நம்ம அவ்வளோதான் கோவிந்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. டே வந்து அவன் லிப்ஸை பைட் பண்ணிட்டு அமைதியாக இருக்கான். இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா தான் டேவோட மண்டிலே வந்து அடிக்கிறாங்க. இப்போ டே தான் அம்மா, என்ன அம்மா கொம்மான்னு, எவ்வளோ நாள்டா உனக்கு, எவ்வளோ நாள் இன்னும் வேணும், எத்தனை வருஷமாக நீயும் சொல்லுவேன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ தான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லு. இந்த சைடு ஜங்குக்கு தான் அம்மா, என்ன அம்மா, உங்கள் அம்மா கிட்ட என்ன கேட்க போகிற, இதை தான் நாங்கள் இவ்வளோ நாளாக கேட்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ தான் வந்து சொல்கிறீங்க, இவ்வளோ லேட்டாக, இவ்வளோ டைம் வேணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட அப்பா சொல்ல. இந்த சைட்டே தான் அப்பா, என்ன 2 பேருக்கும் இப்போ தான் சொல்ல டைம் கிடச்சதில்ல, இவ்வளோ நாள் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தான் சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டேன்னு வேறு எங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கீங்க. எங்களுக்கு தெரியும் இத்தனை நாளாக இதுங்க சண்டை போட்டுகிட்டே இருக்கு, எப்போ தான் சேர போதுங்கன்னு நினச்சி தான் 3 நாள் உங்களை ஃப்ரீயாக விட்டோம். ஃப்ரீயாக விட்டதுக்கு இதுதான் நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இப்போ ஜங்குக்கோட அப்பா தான் சரி, இந்த நல்ல நியூஸுக்கு நாங்கள் எதுவும் தடை சொல்ல போகிறதில்ல, ஏன்னா இதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா டே, உன்னை நாங்கள் தத்தை எடுத்து வந்ததே உன்னுடைய ஜென்டல்னஸ், நீ அந்த சின்ன வயசில் அவ்வளோ கைண்டாக பிஹேவ் பண்ணுவ தெரியுமா, அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை பாதிலே வேறு யாருக்கிட்டனா தள்ளி விட்டு போகிறதுலாம் எங்களுக்கு ஆசையே இல்லை. அதுக்கு பதில் நீ ஒரு ஸ்டெப் பிரதர் தான்றதுனால ஜங்குக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு உன்னை என் கூடவே வச்சுக்கிட்டா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு நாங்கள் 2 பேரும் அப்போவே யோசித்தோம். அது எங்களுக்கு அப்போவே ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஆனால் உங்கள் விருப்பம் இல்லாமல் நாங்கள் எதுவும் செய்ய வேண்டான்னு தான் இருந்தோம்.
இப்போ நீங்களே வந்து சொல்லும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் சண்டை போட்டுக்கும் போது தோணும் எப்படி தான் இந்த எலியும் பூனையும் சேர்ந்துக்க போதுங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நீங்களே வந்து சொன்னதுக்கப்புறம் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா தான், உங்கள் அப்பா சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், இதுக்காக தான் நான் உங்களை சண்டை போடும்போதெல்லாம் பிரித்து விடுவேன், சண்டை போட்டே போயிடக்கூடாது நீங்கள் அப்படின்ட்டு. இப்போ இந்த நியூஸை கேட்டவுடனே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. மார்னிங்கே ஒரு நல்ல நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தரை பார்த்து. இந்த சைடு டேக்குக்கு 2 பேரும் ஒரு ஷாக்கிங்கான ஒரு டியரியான ஐஸோட வந்து ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. இப்போ டேவும் ஜங்குக்கும் வந்து ஓடி போய் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் வந்து ஹக் பண்ணிக்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் தான் சரி விடுங்கடா அப்படியே ரொம்ப பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து டீஸ் பண்ணிட்டு சிரிக்கிறாங்க. இப்போ இந்த சைடு ஜங்குக்கும் டேவும் தான் தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுகுறாங்க. ஸோ இப்போ இந்த சைடு ஜங்குக்கோட அம்மா தான், ஐயா என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்ருக்கீங்க, ஐயோயோ என்னோடய குழந்தை டேவும் குழந்தை குக்கியும் பார்க்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2 பேரோட டீயர்ஸை வந்து தொடச்சி விடுறாங்க. இந்த சைடு டேவும் ஜங்குக்கும் தான், நாங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆமாம்மா நானும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்கள் என்னை துரத்தி அனுப்பிச்சிடுவீங்களோன்னு நினச்சேன் தெரியுமா. நீங்கள் என்னை கஷ்டப்பட்டு தத்தெடுத்து கூப்பிட்டு வந்த பிறகு நான் இந்த மாதிரி சொல்லிட்டேன்னு உங்களுக்கு என் மேலே கோவம் வந்துடுமோன்னு நான் பயந்தம்மா. இப்போ ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, நீங்கள் ஒன்றா இருந்தால் நாங்கள் ஏன் கோவப்பட போகிறோம், நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறது தான் எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து ஜங்குக்கையும் டேவையும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் வந்து ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து ஜங்குக் டே 2 பேரும் அவங்கள ஒருத்தர் மாற்றி ஹக் பண்ணிக்க பேரண்ட்ஸ் 2 பேரும் அதை பார்த்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ண. டேக்குக்கு 2 பேரும் வந்து பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த மேரேஜ் பற்றி பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஜங்குக்கோட அம்மா அப்பா 2 பேரும் வந்து மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ண. ஜங்குக் வந்து ஒரு 1 இயரில் காலேஜ் முடித்த உடனேயுமே அவனுக்கு வந்து அவ்வளோ கிராண்டாக ஒரு அழகான ஒரு மேரேஜ் வந்து நடக்குது. டே கூட அவனுக்கு பிடிச்சவங்க கூட அவ்வளோ ஒரு அழகான ஒரு மேரேஜ் வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து நடந்து முடியுது. ஸோ ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்க்கும் வந்து இது ரொம்ப ஹாப்பி, டேக்குக்கு 2 பேருக்குமே வந்து அவ்வளோ ஹாப்பி. ஸோ அவங்க 2 பேரும் அவங்க நினச்ச மாதிரியே அவங்களோட லைஃப்பை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அவங்களோட லவ் ஜெயிச்சிருச்சுன்னு அவங்க வந்து நம்பிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அந்த மேரேஜ் அவ்வளோ ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிட்டு அவ்வளோ ஹாப்பியாக அதை வந்து அட்டெண்ட் பண்ணி அவங்க வந்து இந்த மேரேஜை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒருத்தருக்கு அவங்க வந்து அஃபிஷியலாக பிலாங் ஆகிட்ட பிறகு அவங்க வந்து அவங்க அம்மா அப்பா கூட அவங்களோட லைஃப் கூட சேர்ந்து அவங்க கூடவே ஹாப்பியாக வந்து லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோடு வந்து அவங்களோட லைஃப் ரொம்ப 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 ஹாப்பியாக போகுது. ஸோ அவ்வளோதான்டா, நான் இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் ரெக்வஸ்டட் கொடுத்த என் 3 புஜிகீஸ்க்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் என்னோடய மற்ற எல்லா புஜிகீஸ்க்கும் வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ ஸ்டெப் பிரதர் கான்செப்டில் நிறைய பேர் நிறைய கான்செப்ட் எடுத்திருக்காங்க. பட்டு என்னோடய கான்செப்டில் நான் கொண்டு வரணும்னு நினச்சது வந்து இந்த மாதிரி தான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ உங்களோட தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு நியூவான ஒரு டாபிக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் எல்லாருக்கும் அது பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துட்டு டாப் டே பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் தாட்ஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம ஃபேமிலியை நம்ம இன்னும் பெருசாக்கிக்கிட்டே போகலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட் வந்து நான் சீக்கிரமாகவே ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். எக்ஸாம் இருந்ததுனால தான் நான் இவ்வளோ பெரிய கேப் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக ஒன் ஷாட் வரும். அண்ட் ஐ ரிவீல் கொடுத்துருந்தேன் ஷார்ட்ஸில். நிறைய பேர் வந்து அப்பா அப்படி ப்ரைஸ் பண்ணுறீங்க, சீரியஸாக என் கண் இவ்வளோ அழகுன்னு நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளோ கமெண்ட்ஸு, அதுவும் வந்து ஒரு சிஸ்டர் மீனாட்சின்ற ஐடியிலேருந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ ப்ரைஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. கண்ணழகி, காந்த கண்ணழகி என்னென்னவோ. அதை பார்க்கும்போது எனக்கு வந்து சீரியஸாக நான் வந்து டோட்டலி ரெட் அந்த மாதிரி ஆகிட்டேன். அவ்வளோ வெக்கமாயிடுச்சு எனக்கு. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் என்னை அட்மையர் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கும் போது ஐ எம் ஸோ ஹாப்பி, ஸோ மச் ஹாப்பி. ஸோ எல்லாம் கொடுக்குறாங்களே, நம்மளும் ஒரு வாட்டி கொடுப்போம், எப்படி ரெஸ்பான்ஸ் வருது பார்ப்போம்னு நினச்சேன். ஆக்சுவலாக நான் ஒரு பயத்தோடு தான் போஸ்ட் பண்ணேன், வேணால் டெலிட் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. ஏன்னா யாருக்காவது என்னை பிடிக்காமல் போயிடுமோன்னு எனக்கு பயமாயிடுச்சு. பட் எல்லோரும் வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ லவ்வோட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டும் வந்து சூப்பராக வரும். ஸோ சீக்கிரமாகவே நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒன் ஷாட்டோடு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். லவ் யூ ஆல் பேபிஸ். பாய்.